فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال نبينا صلى الله عليه وسلم محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي امري வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் இருளிலிருந்த மக்களை ஒளியின்பால் அழைக்க வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும், இந்த கொள்கைக்காக தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. சொல்லப்படுகிற எந்த ஒரு இறை செய்தியாக இருந்தாலும் அல்லது நபி மொழியாக இருந்தாலும் அதற்கேற்ப நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற பாகியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக பிரார்த்தனையோடு இந்த பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளால் ரமலான் மாதத்தை கடந்து அல்லாஹ்வால் மகிழ்ச்சிக்குரிய நாளாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருநாளை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம். தொழுகை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். உலகில் வாழுகிற எல்லா முஸ்லீமும் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் ரமலானை அடைந்தாலே ரமலானுக்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளை அடைவதற்கு முன்பு இந்த 30 நாட்கள் 29 அல்லது 30 நாட்கள் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நன்மைக்காக நாம் வைக்கக்கூடிய நோன்பு, திருமறை குர்ஆனின் அடிப்படையில் இந்த நோன்பிற்காக அல்லாஹ் தஆலா 2 இலக்குகளை குறிவைத்து அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறான். எல்லோருக்கும் தெரிந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தினுடைய நோக்கமே இறை அச்சம் எல்லா மக்களுக்கும் கூட வேண்டும் என்பது. அதோடு சேர்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் என் அடியார்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுவதற்கும் இந்த நோன்பை நாம் கடமையாக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த இரண்டும் ரமலானுடைய மாதத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கக்கூடிய இலக்கு. இந்த இலக்கை தாண்டி முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே ஏராளமான மாற்றங்கள், ஏராளமான நற்செயல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இறையச்சத்தோடு சேர்த்து தொழுகை கூடும். இறையச்சத்தோடு சேர்த்து தான தர்மங்கள் செய்கிற நல்ல பண்புகள் கூடும். இறையச்சத்தோடு சேர்த்து நாம் அல்லாஹ்விற்கு பயந்து ஹராமான காரியத்தை விட்டு விலகி வரக்கூடிய எல்லா நற்குணத்தையும் அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தில் தருவான். ஒரு படி கூடுதலாக யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்களோ அந்த எல்லா பெற்றோர்களுமே தன்னை தாண்டி ஒரு கூடுதல் கவனத்தோடு தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் சொல்லித் தருவார்கள். சஹருடைய நேரத்துக்கு எந்திரிங்க, சஹரு செய்யுங்க, ஃபஜ்ரு தொழுகாம நீ தூங்கிடக்கூடாது. எந்த தாயாக இருந்தாலும் எந்த தந்தையாக இருந்தாலும் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் இதுவும் ஒன்று. இரவு தொழுகைக்கு வா, பள்ளிக்கு போவோம், இரவு தொழுகை ஜமாத்தோடு தொழுகுவோம், ரமலான் மாதத்தில் முடிந்த அளவிற்கு நன்மையை சேகரிப்போம் என்று தன் பிள்ளைகளுக்கு முடிந்த அளவிற்கு ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை எடுத்து வைக்கக்கூடிய இடத்தில் பெற்றோர்கள் இருப்பார்கள். எப்படி வருஷம் வருஷம் ரமலானுடைய மாதத்தை தொடர்ந்து இறையச்சம் கூடணும், அது தொடரணும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறானோ அதே அடிப்படையில் அதே பட்டியலில் எல்லா பெற்றோரிடத்திலும் தன்னுடைய மரணம் வரை இருக்க வேண்டிய ஒரு குணம், தன் பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் மார்க்கம் குறித்த எச்சரிக்கை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருப்பது. ரமலானுடைய மாதத்தில் தொழுகலை அப்படின்னா தூங்குற பிள்ளையை அடிச்சு எழுப்பி தொழு வைக்கிறோம்ல, இந்த நிலை அவர் மரணத்தை தொடும் வரை இருக்கணும். என் பிள்ளை தொழுகலை, எந்திரி, ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டு படு, அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பாரு. தொழுகையை ரமலான் மாதத்தோடு பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதை நிப்பாட்டி விடாமல் நாம் மரணத்தை தொடும் வரை நம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரமலான் நமக்கு கூடுதலாக தரக்கூடிய ஏராளமான தகவல்கள். ரமலான் மாசத்துல இருந்துச்சுல, இனி அது தொடர்ந்து நம்முடைய மரணம் வரை நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர நிலைமை நமக்கு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை பொறுத்தவரையில்
திருமறை குரானை பொறுத்தவரையில் எல்லா கட்டத்திலும் மறுமை வாழ்க்கையில் ஒரு பெற்றோரை காப்பாற்றக்கூடிய இடத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள். மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருந்தா, தீன் மக்களுக்கு பெற்றோர் மூலமாக போய் சேர்ந்திருந்தால், அந்த பிள்ளைகள் நாளை மறுமையில் பெற்றோர்கள் நரகத்திலிருந்து வெளிவருவதற்குண்டான காரணமாக அமைவார்கள். நரகத்துக்குள்ளேயே போயிடக்கூடாதுன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை பாதுகாப்பார்கள். இது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. அப்ப பெற்றோர்கள் ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க கண்டுச்சோ வாழ்க்கை முழுக்க நம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். திருமறை குரான்ல அல்லாஹ் ரொம்ப முக்கியமா சொல்லி தரக்கூடிய வரலாறுகளில் ஒன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இது தெரியாத ஆளே கிடையாதுல்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாலே பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த வசனம் என்ன சொல்ல போதுன்னு தெரிஞ்சிடும். அல்லாஹ் குரான்ல சொல்றான், வலக்கது ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத்தை, நாம் லுக்மானுக்கு சில அறிவுகளை தந்திருந்தோம், கல்வியை தந்தோம். என்னன்னு தெரியுமா? அனிஷ்குர் லில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கடன் செலுத்துங்கள் என்று கற்றுத் தந்தோம். நீங்க ஏன் நன்றி கடன் செலுத்தணும்? ஒமை யஷ்குர், யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி கடன் செலுத்துகிறார்களோ, ஃபைன்னமா யஷ்குர் லி நஃப்ஸிஹி, அவன் தனக்குத்தானே நன்றி கடன் செலுத்திக் கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செய்கின்ற கல்வியை நான் லுக்மானுக்கு கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லித்தரான். இவர் அல்லாஹ் சொல்லி தந்த செய்தியை லுக்மான் தன்னோடு நிப்பாட்டி விடாமல் தன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறார்ல, அதே பழக்க வழக்கம் நம்முடைய மரணம் வரை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க நிலைமை இருக்கணும். என்ன சொல்றாரு? மகனை அழைத்து சொல்லுகிறார், யாபுனை, என் பையன் அருமை மகனே, லா துஷ்ரிகு பில்லா, நீ அல்லாஹ்விற்கு எந்த கட்டத்திலும் இணை கற்பித்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க்குங்கிறது நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அதி பயங்கரமான பெரும்பாவம். அந்த பாவத்தில் விழுந்து நன்மையை அழிச்சு நரகத்துக்கு போய் நிரந்தரமான வாழ்க்கையை அனுபவிச்சிடக்கூடாது, ஷிர்க்குக்கு போயிடாத அடிப்படை செய்தியை எடுத்து சொல்லுகிறார். இதை முடிச்சுட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையான மார்க்கம் சார்ந்த தத்துவத்தை எடுத்து கொடுக்கிறார். யா புனை, என் அருமை மகனே, இன் தகு மிஸ்கால் ஹப்பத்தி மின் ஹர்தல், ஒரு சின்ன விதை இருக்குல்ல, கண்ணுக்கே தெரியாத விதை, கடுகுன்னு வச்சுக்குவோம். இந்த கடுகு இன் தகு ஹப்பத்தி மின் ஹர்தல் ஃபதகு ஃபி சக்ரத்தின் அவு ஃபி ஸமாய் அவு ஃபில் அர்ல், உலகத்துல எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, கடலுடைய அடிப்பகுதியில அந்த சின்ன விதை ஒளிந்திருந்தாலும் சரி, யஅதிபி அல்லாஹு, அந்த சின்ன விதையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். அல்லாஹ்க்கு அந்த ஆற்றல் இருக்கு. நீ செய்கிற எந்த தவறாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த தவறை எக்காலத்திலும் அல்லாஹ் கண்காணிக்க மாட்டான் நினைச்சு பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நீ கவனமாயிரி என்று எடுத்து சொல்லுகிறார். அடுத்து சொல்றார், யா புனை, என் மகனே, அகிமிஸ்ஸலா, நீ தொழுகையை எந்த கட்டத்திலும் நிறைவேற்றி ஆக வேண்டும். ரமலான்ல சொன்னோம்ல, ஃபஜ்ர் தொழுதுட்டு படுறாக்கன்னா எந்த கட்டத்திலையும் தொழுகை விட்டுறாரா, நோம்பு வச்சிருக்கிற தொழுகை பாலாறக்கூடாது. மக்களுக்கு எப்படி ரமலானில் தொழுகை எடுத்து சொன்னோமோ, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்க்கை முழுக்க பிள்ளைக்கு சொல்கிறார், அகிமிஸ்ஸலா, நீ தொழுகை நிலைநாட்டிரு, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், மக்களுக்கு நன்மையை சொல்லு, தீமையை தடுத்துரு, வஸ்பிர் அலாமா அஸாபக். இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சோதனை தருவான், யாரும் தப்பிக்க முடியாதுல்ல. அது எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் அல்லாஹ் சோதனை தருவான். சொர்க்கவாசி, சொர்க்கத்தின் தலைவர் நியமிக்கப்பட்ட நபிகளாராக இருந்தாலும் சோதனை இல்லாத எந்த முஸ்லிமும் உலகத்தில் கடந்து போக முடியாது. நீயும் சோதனை சந்திப்பாய். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு சொன்னார், நீ எந்த கட்டத்தில் சோதனை சந்தித்தாலும் ஃபஸ்பிர், பொறுமையை கையாளுன்னு சொல்லி கொடுத்தாரு. அடிப்படையில் அது அல்லாஹ் சோதிக்கிறான், கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னு எத்தனையோ பிள்ளைகள் கவலைக்கு ஆளாறாங்கள. இந்த கட்டத்தை நீ சந்திக்கும் போது பொறுமையாயிரு, இப்ப அல்லாஹ் கொடுக்கல, அடுத்த ஒரு முயற்சிக்கு அல்லாஹ் தருவான், பொறுமையை கையாளு என்று பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தார். இதை தாண்டி வாழ்க்கையின் அடிப்படை தத்துவத்தை தன் பிள்ளைக்கு சொல்கிறார். வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ், நீ எந்த கட்டத்திலும் மக்களை சந்திக்கும் போது முகத்தை சுளிக்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது. ஒரு ஆளை பார்க்கறியா, சரி, சிரிச்சு சலாம் சொல்லு. அது பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி,
எதுவுமே இல்லாத ரோட்டோரம் படுக்கக்கூடிய வந்தேரிகளாக இருந்தாலும் சரி, யாரையும் பார்த்து முகத்தை சுளிக்கிற பண்பு உனக்கு வரக்கூடாது. மனித நேயத்தோடு மனித குணத்தோடு யாரை பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோடு பார். வலா தம்ஷி ஃபில் அர்லி மருஹா, இவெல்லாம் ஒரு ஆளா, எனக்கு முன்னாடி இவெல்லாம் ஈடாவானா என்கிற கர்வம் உனக்கு வந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகுர், யாரெல்லாம் பெருமையோடு கர்வத்தோடு உலகத்தில் நடக்கிறானோ அந்த எந்த அயோக்கியனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நீ அல்லாஹ் நேசிக்கதால மாறிடக்கூடாது, கவனமாயிரி என்று தன் பிள்ளைக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தருகிறார்கள். கூடுதலா இன்னொரு செய்தியும் சொல்றார், வக்சித் ஃபில் மஷீக், யாரையாவது பார்க்கறியா கண்ணியத்தோடு பேசு. ஒரு இடத்துல நின்று சபையில பேசும்போது காச்சு மூச்சுன்னு கத்தி மக்களுடைய கவனம் உன் பக்கம் வர்ற மாதிரி தேவையில்லாத பேசல ஈடுபடாத, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீ கத்தும் போது உன் குரல் எப்படி இருக்கும் தெரியுமா? தனிப்பட்ட இடத்துல ஒரு பப்ளிக்ல எல்லாரும் சைலண்டா இருக்கும் போது ஒரு ஆள் தனியா கத்துறான்ல, என்னன்னு சொல்லுவோம்? பைத்தியக்காரன், குடிகாரம் போல இருக்கு, எப்படி கத்துறான் பாரு, பேச்சு வரும்ல. இந்த கட்டத்துக்கு நீ வந்துருவ. இன் அன்கர் அஸ்வாத், உலகத்துல எல்லா மக்களும் வெறுக்கக்கூடிய குரல் தெரியுமா? சவுத்துல் ஹமீர், கழுதையுடைய சத்தம். நீ நடு ரோட்டை நின்று கண்ணியமே இல்லாம நீ பேசன அப்படின்னா உன்னை கழுதன் மக்கள் நினைப்பார்கள், கழுத மாதிரி கத்துறாம்பார் என்று பேசுவார்கள். நீ அந்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது. கண்ணியமா பேசு, மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள், மக்களுக்கு நன்மை தீமையை சொல்லி நீ தொழுகு என்று வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் லுக்மான் தன் பிள்ளைக்கு சொல்லி தந்தார். இந்த மாதிரி ஒரு மகன், ஒரு இஸ்லாமியன், ஒரு தாய், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை முறையாக எடுத்து சொன்னால், அவன் மரணிக்கும் போது முஸ்லீமாக உண்மையான ஏகத்துவவாதியாக மரணித்தால் மறுமையில் நாம் நரகத்திற்குள் செல்வதை விட்டு நம் பிள்ளைகள் நம்மை பாதுகாப்பார்கள். மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும்ல. ரமலான் மாதத்துல மட்டும் பாட்டு கேட்காத ஹராம் சொல்லக்கூடாது. பாட்டு எப்பயுமே ஹராம். பாட்டு ரமலான்ல மட்டும் ஹராம் ஆகாது. படம் பார்க்காத, ரமலான்ல நோம்பிச்சு படம் பார்க்கற உருப்படுவியா? நீ எப்பயுமே படம் பார்க்க கூடாது. சின்னஞ்சிறு வயசிலிருந்து பிள்ளைகளுக்கு ஹராமை தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹலாலை கற்றுக் கொடுக்கணும், தொழுகையை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருகிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் மேம்படுவார்கள், தெளிவாக முஸ்லீமாக வாழ்வார்கள். நபிகளார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஏகத்துவத்தை சொன்னாங்கல்ல, எந்த கட்டத்திலும் தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்வதை விட்டு நபிகளார் பின் வாங்கியதே கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல்லா சக்ராத் ஹால்ல இருக்கிறாங்க. திங்கள் கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ரசூல்லா மௌத்தா போறாங்க. மௌத்தா போறதுக்கு முன்னாடி ரசூல்லா தன் மகள் ஃபாத்திமாவை அழைக்கிறார். ஃபாத்திமாவை நீங்க வாங்க கூப்பிட்டு ரசூல்லா சொல்றாங்க, அழுகாதீங்க, இந்த நாளுக்கு பிறகு உங்கள் தந்தை இந்த வலியையோ வேதனையோ எதையுமே அனுபவிக்க மாட்டார், மௌத்தா போயிருவாருன்னு ரசூல்லா சொல்றாங்க. கேட்ட செய்திய கண்கள் கலங்க கலங்க ஃபாத்திமா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாக்களே என் தந்தை மரணிக்க போகிறார், ரசூல்லா சொல்லி அமிச்சாங்க, ரசூல்லா மௌத்தா போவாரன்னு சொல்றாங்க. மகள்ல தந்தை மீது இருக்கிற பாசத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. இதை பார்த்து ரசூல்லா ஃபாத்திமா திரும்ப உள்ள கூப்பிடுங்கன்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது ரசூல்லா சொல்றாங்க, ஃபாத்திமாவே நான் இன்னைக்கு மௌத்தா போயிடுவேன், இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கை கிடையாது. நான் மரணித்ததற்கு பிறகு நம் சமூகத்தில் முதலில் மரணிப்பது நீதான்றாங்க ரசூல்லா. இதை கேட்டா ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கணும்? மௌத்து செய்தி முன்னாடியே வருது, எப்படி இருக்கும்? இப்ப ரசூல்லா நம்மளை பார்த்து சொல்றாங்க, அடுத்து 10 நிமிஷத்துல உனக்கு மௌத்துன்றாங்க, நிலைமை எப்படி இருக்கும்? இந்த செய்தியை ஃபாத்திமா அவரிடத்தில் நபிகளார் தன் மரணத்திற்கு பிறகு எனக்கு அப்புறமா நீதான் மௌத்துன்றாங்க. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வீட்டை விட்டு வெளியே வந்து சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, சஹாக்களே என் தந்தைக்கு பிறகு நபிகளாருக்கு பிறகு மரணிக்க போவது நான், எனக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், சந்தோஷத்தோடு பேசுகிறார்கள். மௌத்து செய்தியை கேட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துற அளவுக்கு நபிகளார் எந்த அளவுக்கு ஈமான அவ்வளவு அழுத்தம் திருத்தமா பிள்ளைகள் உள்ளத்துல போட்டிருப்பாங்க. மௌத்துங்கிற செய்தியை கேட்கும் போது கூட அல்லாஹ்வை திட்டாம காலத்தை சபிக்காம அல்லாஹ் எனக்கு மௌத்த தரப்புறான், நான் மறுமைக்கு தயார்னு தெளிவா சொல்றாங்கல்ல. இந்த வளர்ப்பு உலகில் இருக்கிற எல்லா முஸ்லிம் பெற்றோர்களுக்கும் தெளிவாக புரிய வேண்டும். நம்ம பிள்ளைங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்மளால நன்மையை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதிகபட்சமா தர்மம் செய்யலாம், அவங்க விட்ட நோன்பு எடுத்து வைக்கலாம், ஹஜ் செய்யலாம். நரகத்தை விட்டு காப்பாற்றுறவர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையை சேகரிக்க முடியுமான்னு தெரியாது. நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் தங்களுக்கு தேவையான நன்மை தாங்களாக சேகரித்துக் கொள்வார்கள். ரசூல்லா அப்படித்தான் இருந்தாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க. தன் பிள்ளைகள், பேரர்கள், தன்னுடைய பேரம்பேத்தியை தாண்டி அடுத்த தலைமுறை வரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்க பிரச்சாரம் தன் பிள்ளைகளை கடந்து 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 நபிகளார் வரை வந்து சேர்ந்தது. ரசூல்லா காலத்துல ஒருத்தர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கையை ஃபாலோ பண்ணார்ல, இஸ்லாம் வரக்கு முன்னாடியே எவ்வளவு தலைமுறைகள் கடந்து வருது. நம் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்லுகிற முறை தெளிவா இருக்கணும். எல்லா கட்டத்திலையும் மார்க்கத்தை சொல்லணும். தொழுகப்பா, முதல்ல தொழுகையை பிள்ளைகள் மீது கடமையாக்கி தரணும், புரிய வைக்கணும். பாட்டு கேட்கும் போது இது ஹராம்னு தெளிவா சின்னஞ்சிறு வயதிலிருந்து புரிய வைக்கணும். படம் ஹராம், தேவையில்லாத எல்லா கரையும் அல்லாஹ் ஹராமாக்கி எல்லாத்த விட்டு பிள்ளைகளை எச்சரிக்கை செய்யணும். ஒரு வேலை செய்யல அப்படின்னா நிலைமை எப்படி போகும் தெரியுமா? மறுமை நாள்ல போய் நின்று என் பிள்ளை நரகத்துக்கு போறான்னு ஏங்க முடியாது. என் புள்ள நரகத்துல அல்லாஹ் போட்டு வாட்டி வதக்குறானே அப்படின்னு எவ்வளவு கெஞ்சினாலும் அல்லாஹ் நரகத்துல இந்த பிள்ளையை காப்பாற்ற மாட்டான். அல்லாஹ் கேட்கிறான், ஓமா அதுராக்கமா யௌமுத்தீன், மறுமை நாள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மமா அதுராக்கமா யௌமுத்தீன், உண்மை திரும்பவும் கேட்கிற, உனக்கு தெரியுமா தெரியாதான்றா அல்லாஹ். யௌமலா தம்லிக்கு நஃப்சுன் லி நஃப்ஸின் ஷையா, எந்த உயிருக்கும் துளி அளவு கூட உதவி செய்ய முடியாத நாள் மறுமை நாள். வல்லம்ரு யௌமதின் இல்லா, மறுமை நாளுடைய எல்லா ஆட்சி, அதிகாரம், பதவி அனைத்தும் அல்லாஹ்விற்கு. நீங்க எவ்வளவு புலம்புனாலும் உங்க பிள்ளை மறுமையில் நீங்க காப்பாற்ற முடியாது. உலகத்தில் நீங்கள் சொல்லி தருகிற மார்க்க செய்தி தான் உங்கள் பிள்ளைகளை மறுமையில் காப்பாற்றும். எந்த அளவுக்கு போகணும் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் இன்னும் மக்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனையை பற்றி உலகமே பேசுதில்ல. காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள், இந்த பிள்ளைகள் மாதிரி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும். அந்த மக்கள் படுகிற ஒவ்வொரு வேதனை, அதாவது எத்தனை மாதங்கள், 6 மாத காலம் தொற்றுச்சு, இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் ரத்தத்தோடு, காயத்தோடு ஹாஸ்பிட்டல் வந்து படுக்கிறான், உயிர் போகுது. தன் கண் முன்பே தன்னுடைய சின்ன தங்கை உயிர் போகிறது கூட பார்த்த இடத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். என் தங்கச்சி மௌத்தா போயிட்டான்னு யாரும் திட்டினான் அல்லாஹ்வை? இவ்வளவு பிரச்சனை நடக்குதே, அல்லாஹ்வுக்கு கண் இல்லையான்னு எந்த குழந்தையாவது காசாவில் பேசிய புகைப்படமோ காட்சியோ ஏதோ வெளியே வந்துச்சா? எல்லா பிள்ளைகளும் அதாபை சந்திக்கும் போது கஃபா பில்லாஹி ஷஹீரா, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்னு சொன்னாங்க. ஹஸ்புன் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளி என்று சொன்னார்கள். ஒரு சின்ன பையன் காயத்தோடு ரத்தத்தோடு சொட்ட சொட்ட வந்து உட்கார்றான். உட்கார்ந்த இடத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை இன்னல்லாஹ மஅனா. மூசா நபி சொன்னாங்கல்ல, ஃபிரௌனுக்கும் கடலுக்கு நடுவில் மாட்டி நிற்கும் போது வாழ்வா சாவான் வரும்போது எல்லா காஃபிர்களும் எல்லா பனு இஸ்ரவேலர்களும் எங்களுக்கு மௌத்துன்னு முடிவெடுக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் இன்ன மஇ ரப்பி, என்னோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. அதே வார்த்தை காசா சின்னஞ்சிறு பிள்ளைகள் வாயில் வருகிறது. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இந்த கஷ்டத்தை தந்த அல்லாஹ் இந்த கஷ்டத்தை போக்குவான். இவ்வளவு சிரமத்தை தந்த அல்லாஹ் எங்களுக்கு இதற்கு கூலியாக மறுமையில் தருவான். எல்லா காசா பிள்ளைகளும் எல்லா பாலஸ்தீன பிள்ளைகளும் பேசுகிற வார்த்தை அது. எப்படி வளர்த்துட்டு இருக்கிறாங்க? அவ்வளவு சிரமத்தை, அவ்வளவு வலியுறுத்தனை, வேதனையை தாங்கும் போது கூட அல்லாஹ்வை மறக்காம அல்லாஹ்க்கு நன்றி கடன் செலுத்தினால இது பிள்ளை வளர்ப்பு. போன்ல சார்ஜ் இல்லை அப்படின்னாலே வாயில் அவ்வளவு வார்த்தை வருது. போன்ல ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சுனாலே தாய் தந்தை எப்படி திட்டுறான், எனக்கு டைமுக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியாதா, வைஃபை ரீசார்ஜ் பண்ண தெரியாதா? தாய் எவ்வளவு சேவைகள் செய்தாலும் சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கூட போனா கூட தாயை போட்டு ஏசுறான். ஏன்? தாய் தந்தை பிள்ளைக்கு மார்க்கத்தை முறையாக சொல்லித் தரவில்லை. எந்த கட்டத்திலும் தாய் தந்தை ஏசுவதோ அல்லாஹ்வை ஏசுவதோ மார்க்கத்தை விட்டு வழிகட்டு நாசமாய் போவதோ, இந்த கட்டத்தில் ஒருவன் செல்கிறான் என்றால் இவனுடைய வளர்ப்பு, தாய் தந்தையின் வளர்ப்பு சரியில்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும். நபிகளார் தெளிவாக வளர்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக வளர்த்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக மார்க்கத்தை தன் பிள்ளைக்கு அடுக்கடுக்காக அடிப்படை செய்திருந்து சொல்லி தந்தார்கள். நீங்களும் சொல்லணும். ரமலான்ல மட்டும் தொழுது சொல்லக்கூடாது, வாழ்க்கை முழுக்க தொழுது சொல்லி தரணும். ரமலான் முடிஞ்சல, இன்னைக்கு பெருநாள், ரெடி ஆனவங்களுக்காக ஃபஜ்ருக்கு எழுப்பியிருப்பீங்க. மாலை மறுநாள் நாளைய தினம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராம பிள்ளைகள் ஏனோ தானு தூங்கும் போது இத்தனை மாசம், ஒரு மாசம் ஃபுல்லா எந்திரிச்சு களைப்போடு இருந்திருப்பான். ஒரு நாள் தூங்கட்டும் பேசக்கூடாது. என் பிள்ளை தொழுகாம இதே இடத்துல மௌத்தா போயிட்டா அல்லாட்ட நாளைக்கு குற்றவாளியா போயிருவான், என் பிள்ளை குற்றவாளியா போயிடக்கூடாது, எந்திரிச்சு தொழுகு என்று தொழுகைக்கு ஆர்வம் மூட்டுகிற நிலைமையில் பெற்றோர்கள் இருக்கணும். அது தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரி. உங்களுடைய வளர்ப்பு தான் உங்கள் பிள்ளைகளின் மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கும், ஈமானை திடப்படுத்தும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலும் அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை, ஈமானை தெளிவாக வைத்தது. அந்த நிலைமைக்கு மாறணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த மாதிரி நிலைமைக்கு மாறணும். பிள்ளைகள் எல்லோருமே தொழுகையாக தொழுகையாளியாக மாறணும்.
அந்த ஒரே வாய்ப்பு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எந்த கட்டத்திலும் உங்கள் பிள்ளைகளை ஏனோ தானு விட்டுறாம, என்னோ இருந்துட்டு போடா அப்படின்னு வாழ்க்கையை அவர்கள் கையில் கொடுத்து விடாமல், படிப்பா எது சிறந்தது நீ பார், மார்க்கமா அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி வாழு. அந்த கட்டத்தை தாண்டி உங்கள் பிள்ளைகளை எங்கேயோ போன்னு விட்டுறக்கூடாது. கல்வி தேவை, ஆனால் அந்த கல்வியே ஒருவருடைய ஈமானை நாசமாக்கும் அளவிற்கு கொண்டு செல்லும் என்றால் அந்த கல்வியே தேவை கிடையாது. உலகமா மறுமையான் தேர்வு செய்யும் போது ஒரு முஸ்லிமுக்கு உலகத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்றதா தான் உங்க பிள்ளைகளுக்கு இந்த உலக வாழ்க்கை ரொம்ப முக்கியமா தெரியும். இந்த உலகத்தில் உங்க பிள்ளைகள் எதையெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம்னீங்களேன், இஸ்லாம் குறித்த ஆர்வமும் உங்கள் பிள்ளைகள் குறைந்து கொண்டே வரும். என் பிள்ளை அது கேட்கறான் வாங்கி கொடு, இது கேட்கறான் வாங்கி கொடு, எதை கேட்டாலும் வாங்கி கொடு, படம் பார்க்கணுன்றான் கூட்டிட்டு போ. எல்லா செயல்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செல்லம் கொடுக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் அவர்களுக்கு சுதந்திரமாகிவிடும். ஒரு காலம் இஸ்லாமியர்களுக்கு உலகம் சுதந்திரமே கிடையாது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை தான். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு பார்ட்டிக்கு போவோமே, இருக்கக்கூடாது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு ஒரு பயான் ப்ரோக்ராம் போ, உட்காரு, பயான கேளு, மார்க்கத்தை படி, இதை சொல்லித்தாங்க. உலகத்தினுடைய சுதந்திரம் உங்கள் மறுமை வாழ்க்கையை பாதிப்பதற்கும் பல வகைகளில் வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். இதை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை மார்க்கம் சொல்லி தந்தபடி வளர்த்திடுங்கள். நம் அமல்களை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் போதுமானவன். ஒவ்வொரு மனிதனையும் ஏகத்துவவாதியாக வாழ்ந்து ஏகத்துவவாதியாக மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு, இப்போ பயன் முடிஞ்சது. இதற்கு பிறகு தன்னந்தனியாக ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், துவா செய்யுங்கள். குறிப்பாக காசா மக்கள், பாலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. முடிச்சிட்டு கிளம்பும் போது வந்த பாதையை மாற்றி வேறு பாதை வழியாக செல்லுங்கள். எனக்கு 2 கிலோமீட்டர் சுற்றி